இந்த காலை வேளையில் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் கூட நான் பேச இருக்கிற தலைப்பு வளர்ச்சிக்கான 7 சாவிகள். 7 key to growth. வளர்ச்சிக்கான 7 சாவிகள். இன்றைக்கும் கூட இந்த உலகம் எதை தேடுது, எதை நேசிக்குதுன்னா எல்லாருக்குமே தெரியும். பணத்தை தான் என்ன பண்ணுது, ரொம்ப அதிகமாக நேசிக்குது. என்னதான் சபைக்குள்ள இங்கே அமர்ந்திருந்தாலும் நம்ம எல்லாருமே எதை அதிகமாக நேசிக்கிறோம்? பணத்தை தான் என்ன பண்ணுறோம், அதிகமாக நேசிக்கிறோம். கர்த்தரை விட பணத்தை என்ன பண்ணுறோம், அதிகமாக நேசிக்கிறோம். எனக்கு பிடிச்ச ஒரு ஊழியக்கார், ஒரு 25 years he completed ministries. 25 வருஷம் அவர் வாயிலேருந்து நான் ஒரு முறையும் பணத்தை பற்றி அவர் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதே கிடையாது. அவர் செழிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணியும் நான் கேட்டது கிடையாது. பரிசுத்தத்தை பற்றியும், இந்த ரைச்சியஸ்னஸ், உண்மை உள்ளது, கீழ்ப்படிதல், இப்படிப்பட்ட அநேக காரியங்களை அவர் 25 வருஷம் ஊழிய ஓட்டத்தில் அவர் அதுதான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த சீசனில் அவர் ஒரு விஷயம் சொன்னார். நிறைய ஊழியக்காரங்களை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார். ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற பூமியில் ஒரு காரியம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டார். எல்லோரும் யோசித்து, பிசாசு தான் பாஸ்டர், பிசாசு தான் என்ன பண்ணுது, ஆண்டவருக்கு விரோதமாக நிற்கிது. அவர் என்ன சொன்னார், இல்லை, பணம் தான் என்ன பண்ணுது, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிது. இந்த பூமியில் பிசாசுக்கெலாம் ஒரு வேல்யூவும் கிடையாது, பணம் தான் எல்லாருமே ஆட்டி படைக்குது. ஏன் ஊழியக்காரங்களையே எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா பணம் தான் என்ன பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், என் சபையில் இந்த சீசன்லேருந்து மணி ஏஞ்சலுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், பிரசங்கம் பண்ண போகிறேன். ஹவ் டு அட்ராக்ட் தி ஏஞ்சல் ஆஃப் மணி. அப்படி ஒரு ஏஞ்சல் இருக்கான்னு கேட்டால் வேதத்தின் அடிப்படையில் இல்லை. ஆனால் அந்த போதகர் என்ன சொன்னார், மணி ஏஞ்சலை குறித்து நான் என்ன பண்ண போகிறேன், பிரசங்கம் பண்ண போகிறேன். எனக்கே ஷாக்காச்சு, என்னடா இப்படி ஒரு நல்ல மனுஷன் மணி ஏஞ்சல்ன்றாரு, ஒருவேளை பைபிள் அடிப்படையில் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நானும் தேடி பார்க்குறேன். எங்கேயுமே ஒரு வசனம் கூட இல்லை, ஒரு ஸ்காலர்ஸ் கூட அதை பற்றி என்ன பண்ணல, பேசலை. ஆனால் நான் இதுக்கப்புறம் நான் பேச போகிறேன், மணி ஏஞ்சலை பற்றி பேச போகிறேன். சபையில் நான் என்ன பண்ண போகிறேன், விசுவாசிக்கிட்ட பேச போகிறேன், மக்கள்கிட்ட பேச போகிறேன். இதுக்கப்புறம் நான் யாரையும் கேட்க போகிறதில்ல, அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு கொடுக்க போகிறாங்க. இப்படி பிளா 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 பிளான்னு பேசுனார். ஏன் இதை சொல்லணும்னா, இந்த பணம்ன்ற விஷயம் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுது, பாயுது. சபை இதை குறித்து தெளிவாகவும் இருக்கணும், இதை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்ற கவனமும் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம யாக்கோபுடைய வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை இந்த காலை வேளையில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 43வது வசனம். நல்லா கவனிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து. இந்த காலை வேளையில் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆசை. என்ன ஆசைனா, மிகவும் விருத்தி அடைய வேண்டும் என்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. நான், என் கணவன், என் பிள்ளைகள், நாங்களாம் என்னவாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும், எங்கள் குடும்பம் வளர்ச்சியாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, யாக்கோபு எப்படி இருந்தானா, மிகவும் விருத்தி அடைந்திருந்தான். யாக்கோபு யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டோன்னா, கர்த்தரால் என்ன பண்ணப்பட்டான், தெரிந்து கொள்ளப்பட்டான். இன்றைக்கி இந்த காலை வேளையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதில்லை, சில மேன்மைகளுக்குள்ளே நம்ம ஏன் போவதில்லைன்னா, கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோன்னா நம்ம ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே அமர்ந்திருக்கிற யாராச்சும் ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா, இல்லை அநேக கஷ்டங்கள், அநேக கண்ணீர், அவமானங்கள் மத்தியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்களான்னு நீங்களே இந்த காலையில் உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டியது மிக மிக அவசியம். உங்களோட கம்ஃபர்ட்குள்ளே உங்கள் பிள்ளைகளை வச்சிங்கன்னா சில மேன்மையை உங்களால் என்ன பண்ண முடியாது, உங்கள் பிள்ளைகளுக்கு தர முடியாது. உங்கள் பணத்தை கொடுக்க முடியும், உங்கள் மேன்மையை என்ன தர முடியாது, தர முடியாது. ஏன் இந்த கால வேளையில் சொல்றேன்னா, யாக்கோபு எல்லா ஆசீர்வாதங்களையும் உடையவன். ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வந்தர். ஆபிரகாமுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு மிகப்பெரிய செல்வந்தர். ஆபிரகாமை விட மிகப்பெரிய பணக்காரன் யாருன்னா ஈசாக்கு. இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிற யாக்கோபை கர்த்தர் அழைக்கும் போது என்ன முடிவு பண்ணுறாருனா, அவனை வேர் பிரிக்கிறாரு, அவனை செப்பரேஷன் பண்ணுறாரு, இருக்கிற இடத்த விட்டு அவனை பிரிக்கிறாரு. தன் தகப்பன் தாயின் குடும்பத்தை விட்டு என்ன பண்ணுறாரு, பிரிக்கிறார். இந்த கால வேளையில் நான் சொல்கிறேன், கர்த்தர் சில நேரம் உங்களை சில இடங்கள்லேருந்து பிரிக்க விரும்புகிறாருன்னா அலோவ் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, அலோவ் பண்ணுங்க. எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டவர் தான், எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டவர். இது இட்ஸ் நாட் அபவுட் நான் சண்டை போட்டு வீட்டை விட்டு போகிறத பற்றி பேசல. ஏன்னா சபை சில நேரம் நான் முடிக்கிறதுக்குள்ளே பாஸ்டர் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போக சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் திருப்பி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா யாக்கோபு எங்கே போய் சேர்றாருன்னா அப்பா அம்மா கூட தான் என்ன பண்ணுறாரு, போய் சேர்றார். சபை ஆழமான கருத்துக்களை புரிஞ்சு கொள்ள வேண்டும். சில நேரம் காட் செப்பரேட் பண்ணுறாரு. செப்பரேட் பண்ணும்போது நல்லா கவனிங்க. யாக்கோபு ஒன்றும் தன் தகப்பனுடைய நாமத்தை வச்சுக்கிட்டு தன் மாமனார் வீட்டில் போய் செழிப்பாலாம் என்ன பண்ணல, இல்லை. ரொம்ப பெரிய பணக்காரோட மகன் சொல்லிட்டு
அவர் என்ன பண்ணல, தாங்கலை யாரும். ஏன்னா ஜெனிசஸ் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 7வது வசனம். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒருத்தன் கூட இருக்கிறாரு, ஆனா அவனை எத்தனை முறை வஞ்சித்தாங்களாம்? இன்னைக்கு சபை இந்த மாதிரி இடத்துக்குள்ள நம்ம போகும்போது நம்ம ரொம்ப நமக்குள்ள குழப்பத்துக்குள்ள போயிடுறோம். நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் சபையில் இருக்கிறேன், நான் ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஊழியத்தை தாங்குறேன், இப்படி அநேக கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, ஆனால் இவனுங்க என்னை இன்னும் இப்படி ஏமாத்திருக்கிறாங்க. நம்ம திரும்பி பார்க்கும்போது என்னை இன்னும் இப்படி நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டானுங்களேன்னு சொல்லிட்டு சில கசப்புக்கான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணோம், ஓடுகிற சீசன்கள் வரும். யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபை குறித்து எழுதியிருக்கிற வாக்கியங்கள் எதை வெளிப்படுத்துனா, இந்த காலத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ளணும். 14 வருஷம் ஏமாற்றத்தை மட்டும் சந்திச்சவர் யாரு? யாக்கோபு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, ஆண்டவரோட நடக்கிற பிள்ளை. இன்னைக்கு நல்லா பாருங்க, அவர் 14 வருஷமும் எந்த தருணத்திலையும் விட்டுட்டு ஓடணுன்ற முடிவை என்ன பண்ணல. அந்த 14 வருஷம் ஏன்னா அவர் ஒரு சிக்னேச்சர் பண்றாரு. இந்த 2 மனைவிகளுக்காக நான் என்ன பண்றேன், 14 வருஷம் வேலை செய்கிறேன். அந்த 14 வருஷம் எவ்வளோ கஷ்டம், தரித்திரம், வேதனை இருந்தாலும் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணல, அவர் ஓடலை. இந்த 14 வருஷம் முடியும் போது ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 30வது அதிகாரம் 25வது வசனம். யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நல்லா கவனிங்க, இப்பதான் 14 வருஷம் முடியுது. இப்ப யாக்கோபோட வாழ்க்கை நீங்க லைட்டா திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, 4 மனைவிகள் இருக்கிறாங்க, 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 11 ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. அதனால நான் 12. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாக்கோபோட வாழ்க்கையில் இது மட்டும்தான் இருக்கு. இப்ப லாபான் கிட்ட சொல்றாரு, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன், என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. அவர் சம்பாதிச்சதை அவர் வாயாலேயே அறிக்கை செய்கிறாரு. என்ன சம்பாதிச்சாரா? மனைவி, பிள்ளைகள். சில நேரம் மனைவி பிள்ளைகளை சம்பாதிக்கவே 14 வருஷம் ஆகிடும். ஒரு குடும்பத்தை சம்பாதிக்கிறதுக்கே எத்தனை வருஷம் ஆகிடும்? 14 வருஷம் ஆகிடும். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 28வது அதிகாரம் 14வது வசனம். நல்லா கவனிங்க, யாக்கோபு அவங்க மாமனார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு சொல்றாரு, நீ எல்லா திசையும் என்ன இருப்ப. இப்ப யாக்கோபு எப்படி இருக்கிறாரு? ரிட்டன் வீட்டுக்கு போனோன்னு இப்ப போய் மாமனார் முன்னாடி போய் நிக்கிறாரு. யாக்கோபு எங்க விருத்தியா இருக்கிறார்? ஒண்ணுமே ஆகல. 4 பொண்டாட்டி, 12 பிள்ளைங்க. கையில பைசா இருக்கான்னு கேட்டா 10 பைசா கிடையாது. இன்னைக்கு நீங்கள் நல்லா இந்த இடத்த நீங்கள் ஆழமாக நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் அந்த இடத்த விட்டு வர யார்கிட்ட சொல்லலை, யாக்கோபு கிட்ட சொல்லலை. யாக்கோபே தான் போய் என்ன சொல்கிறாரு, மாமனார்கிட்ட, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. 30வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்கிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மீட்டு காப்பீர். நல்லா கவனிங்க, 14 வருஷம் லாபான் என்ன சொன்னாரோ அதை செஞ்சாரு. லாபான் வந்து இப்போ கேட்குறாரு, என் மந்தை நீ என்ன பண்ணுமே, என்னை விட்டு போயிடாது, என் கூடயே இருந்தும் போது. இப்போ யாக்கோபு சரியான காரியங்களை என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். சில நேரம் சில சீசனில் கர்த்தர் உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து வச்சு அதிலேருந்து மீட்கும் போது கரெக்டாக பேசணும். என்ன பேசணும்? நம்ம அப்பயும் அடிமைத்தனத்திலே இருப்போம், அப்பயும் நம்ம பேசுறதுல என்ன பண்ணுவோம், தப்பாக இருக்கும். இப்போ யாக்கோபு தெளிவாக பேசுகிறாரு, நான் என்ன சொல்லணும் அதுதான் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பேசுகிற விஷயம்லாம் சபைக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த வெள்ளை ஆடுகள்லாம் உனக்கு, இந்த மாதிரி கலப்புள்ள ஆடுகள்லாம் எனக்குன்னு சொல்லிட்டு சில ஆர்கியூமெண்ட்டை பேசி என்ன பண்ணுவார், அநேக காரியங்களை முடிச்சுட்டு இப்போ யாக்கோபு மிகப்பெரிய பணக்கார ஆகிட்டார். இப்போ பணக்கார ஆகிட்டு ரிட்டன் தன் தகப்பன் வீட்டுக்கு போகும்படியாக என்ன பண்ணுறாரு, கிளம்பும் போது 31வது அதிகாரம் 22லேருந்து 23. யாக்கோபு ஓடினபோது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலியோத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையா இரு என்றார். நல்லா கவனிங்க, கர்த்தர் போறாரு, யாக்கோபு பண்ணது தப்பு, ஆனாலும் யார் பக்கம் நிற்கிறாரு, யாக்கோபு பக்கம் நிற்கிறார். சில நேரம் சில பேர் கேள்விக்கலாம், அவன் தப்பு பண்றான் பாஸ்டர், ஆனால் அவன் மட்டும் ஏன்? சில நேரம் சில தவறுகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு,
கூட நிற்கிறார். ஏன் நிற்கிறாருன்னா அவன் ஆண்டவருக்காக செஞ்ச விஷயங்கள் என்னது ஏராளம். ஆண்டவருக்காக அவன் நின்ன விஷயங்கள் ஏராளம். ஏன்னா இந்த மாதிரி படிக்கும் போது சில நேரம் இடிக்கும், நமக்கு சில நேரம் நமக்கு புரியாது. ஆண்டவர் அது மட்டும் இல்லை, 29வது வசனம் வாசிங்களா அதுலேயே. யாரு? லாபானுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, பவரும் இருக்கு. லாபான் நினைச்சா யாக்கோபை நசுக்கி விட்டுடலாம். என்ன பண்ணிடலாம்? நசுக்கி விட்டுடலாம். ஆனா லாபான் சொல்றது பாருங்க, படிக்கும்போது உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி. நல்லா கவனிங்க, நீ நன்மை பேச மட்டும்தான் உன் வாய் என்ன பண்ணணும்? திறக்கணும். தீமை பேச யாரு கூட பேசக்கூடாது? யாக்கோபை பற்றி பேசக்கூடாது. நீ மிக எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் ஒருத்தனை பாதுகாக்க விரும்புனா எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாருன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த யோர்தானுக்கு அந்தாண்டு அவன் வரும்போது அவன் எப்படி இருந்தானா? 32வது அதிகாரம் 10வது வசனம். காண்பித்த எல்லா தெய்வத்துக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து. நல்லா கவனிங்க, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. ஏன் யாக்கோபு மேலே அவர் அவ்வளோ பிரியமாக இருக்கிறாரு? ஏன் யாக்கோபு அவர் நேசிக்கிறார்னா தெளிவாக இருக்கிறார். நான் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன், எனக்கு எல்லாத்தையும் நீங்கள் தான் என்ன பண்ணீங்க? கொடுத்தீங்க. 14 வருஷம் கஷ்டப்பட்டது யார்? அவன் தான். திருப்பி 6 வருஷம் கஷ்டப்பட்டது யார்? அவன் தான். ஆனால் அவன் வாயிலேருந்து என்ன வருது? எல்லாத்தையும் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்ற அந்த உணர்வு. இந்த காலையில் இந்த சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வர ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்தார் என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே அனுதினமும் இருக்கும். இன்னைக்கு அவனுடைய ஆசீர்வாதத்தின் 7 சாவிகளை குறித்து நான் அவங்க மத்தியில் பேச போகிறேன். ஏன் யாக்கோபு அப்படி ஆசீர்வதிச்சிட்டார்? ஏன் யாக்கோபு அப்படி ஆண்டவர் தூக்கிட்டார்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமை விட ஈசாக்கு மிகப்பெரிய பணக்காரன், ஈசாக்கு மிகப்பெரிய செல்வந்தர். ஆனால் அவன் கிட்ட இருந்து ஜாதிகள் என்ன பண்ணல? சபை யோசிக்கணும். வேதம் படிக்கும் போது ஏன் கர்த்தர் ஒருத்தனை இப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார்ன்றத மெடிடேட் பண்ணும். சும்மா யாக்கோபு ஆசீர்வச்சார், ஈசாக்கு ஆசீர்வச்சார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாமுக்கே அது கிடைக்கல, ஈசாக்கே அது கிடைக்கல, ஏன் யாக்கோபுக்கு கிடைச்சது? சபை இந்த மாதிரி காரியத்தை தியானித்து படிக்கும் போது தான் காரியங்கள் என்ன பண்ணும்? புரிய வரும். இன்னைக்கு முதல் காரியம் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம் எதை பின்தொடருதுன்னா கீழ்ப்படிதல் என்ன பண்ணுதான்? பின்தொடருதான். இன்றைக்கி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பெற்றெடுக்கிற பிள்ளைகள் 5 பிள்ளையாக இருக்கலாம், 6 பிள்ளையாக இருக்கலாம். எந்த பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படிதோ அந்த பிள்ளைக்கு ஃபேவர் என்னது? அதிகம்தான். அப்பா கண்லேயும் சரி அம்மா கண்லேயும் எந்த பிள்ளைக்கு தயவு அதிகமாக இருக்கும்? கீழ்ப்படிக்கிற பிள்ளைக்கு இருக்கும். அந்த பிள்ளை கேட்காம என்ன பண்ணுவீங்க? அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விடுவீங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து, அவன் காலேஜ்லேருந்து, ஹாஸ்டலில் இருக்கிறான்னா நீங்களே கேட்பீங்க, ஏதாச்சும் வேணுமாடா? என்னது ஏதாச்சும் வேணுமாடா? ஏன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணாது? வாய் திறந்து கேட்காது. தகப்பன் தாய் என்ன பண்ணியிருக்கும்? உணர்ந்திருக்கும். இன்னைக்கு கீழ்ப்படுகிறது மிக மிக அவசியமாக இருக்குது. கீழ்ப்படுகிறது பாஸ்டர் நீங்கள் கேட்டால், உங்கள் தகப்பன் தாயை விட நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுவீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் பிரமிக்கத்தக்க விதமாக இருக்கும். உபாகமம் 28:2. நல்லா கவனிங்க, உன்மேல் வந்து பலிக்கும். இன்னைக்கு வாக்கு தத்தத்தை வாங்கிடலான்னா அது பலிக்குமான்னு கேட்டால் பலிக்காது. எப்போ பலிக்கும்னா அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இந்த சபைக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன், இது அநேக நேரம் நம்ம உணர்றதில்லை. வேதத்தை படிங்க, இருக்கிற வாலிபர்கள்லாம் வேதத்தை படிங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா அது உங்கள் மேலே வந்து என்ன பண்ணும்? பலிக்கும். நீங்கள் வேணால் இப்போ இந்த சீசனில் திரும்பி பார்த்து, என் பாஸ்டர் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன். ஏன் யாக்கோபு சொல்லலாம், 14 வருஷம் கஷ்டம். யாக்கோபு பண்ண கஷ்டத்தில் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், பலிக்கிறதுக்கு சில நாட்கள் இருக்குது, சில காலங்கள் இருக்குது. அந்த காலங்களையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி கீழ்ப்படுகிறது மிக அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 23:6. நல்லா கவனிங்க, நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுமா? தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம கர்த்தருடைய வீட்டில் என்ன பண்ணுறோம்? நிலைச்சிருக்கிறோமா? அவரோட ஆலயத்தில் என்ன பண்ணுறோம்? நிலைச்சிருக்கிறோமா? உங்களே லைட்டாக கேட்டு பாருங்க. ஏன்னா இந்த காலை வேளையில் நான் டோட்டல் அப்செட். என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு பார்த்தா, முன்னாடி உங்கள் எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணுது வருது. ரியலாக இந்த சபையை என்னை விட நீங்கள் எல்லாரும் அதிகமாக நேசிக்கணும். இதுதான் உண்மை. இந்த காலையிலே நான் சொல்கிறேன், இந்த சபையை என்னை விட நீங்கள் தான் என்ன பண்ணணும்? அதிகமாக நேசிக்கணும். ஏன்னா இந்த சபையில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க, இந்த சபையில் தான் வளர்ந்துருக்கிறீங்க. சண்டே ஸ்கூல்லேருந்து எல்லாமே இந்த சபையில் என்ன
நான் சபை முடிஞ்சோடனே நான் இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு விரும்புகிறேன். யாரும் முடிஞ்சோடனே என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. என்கிட்ட ஏதாச்சும் குறைந்தா நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சபையோட வளர்ச்சி மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதில் என்னோடய பங்கில் ஏதாச்சும் நான் தவறு பண்ணுவேன்னா அதை நான் திருத்திக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், மாற்றிக்கிறேன். ஆனால் நீங்கள் சபைக்கு உற்சாகமாய் சபைக்கு சமூகத்துக்கு வர வேண்டியது மிக மிக அவசியம். நான் ஏன் சொல்லுன்னா, ஒரு 9 மணி ஆராதனைக்கு ஒரு 9:10 ஓகே. அதை தாண்டி போகும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திடீர்னு யாரோ சபைக்குள்ளே புதுசாக ஒரு 9 மணிக்கு வராங்கன்னா வந்து யாருமே இல்லைன்னா பார்த்தா அவங்க அடுத்த வாரம் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. இந்த ஆக்கினை யார் மேலே விழும்? பாஸ்டாக என் மேலே விழுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பைபிளை ஒழுங்காக என்ன பண்ணல, வாசிக்கல. சபை இடிக்கப்படுவது என்பது சபைக்கு எதிர்த்து நின்று போராட்டம் பண்ணுறதில்ல. சபைக்குள்ளேருந்தே சபை ஈஸியாக இடிச்சிடலாம். நம்மளுக்குள்ளே ஐக்கியம் இல்லை, நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளே அந்த கூடுகையின் தன்மை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இடியும். இன்றைக்கி யோசிக்கலாம், இங்கே அநேக பாஸ்டர்ஸ்கள் நின்று இருக்கிறாங்க, இன்னும் சபை வளரல. ஏன்? யோசிச்சு பாருங்க, பிரச்சனையை குறித்து யோசிச்சு பாருங்க, பிரச்சனை எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு 20 வருஷம் 10 வருஷம் ஆரம்பித்த சபைலாம் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் சொல்கிறேன், ப்ளீஸ் பண்ணி யாரையும் ப்ளீஸ் பண்ணி இந்த சபையை என்னால் என்ன பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. நான் அதுக்கு சபையை விட்டு கூட போயிடுனே தவிர எந்த மனுஷனையும் நான் உங்களை ப்ளீஸ் பண்ண மாட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் கேட்குறேன், யாரையும் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், யாரையும் நான் ப்ளீஸ் பண்ண மாட்டேன். இதுதான் என்னோடய அழைப்பு. இந்த அழைப்புக்குள்ளே நீங்கள் இணைஞ்சு என்ன பண்ணுங்கள், கூடி வாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வர என்ன பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி சபை கூடுகையை விட்டு விடாதீங்க. இந்த காலையில் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா, தரித்திரத்துலேயும் சரி. ஈசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஞ்ச நாட்களில் போய் விதைக்கிறான்னா அவனுக்கு என்ன வருதா? இன்றைக்கி நம்மளால் பஞ்ச நாட்களில் நம்மளால் சஸ்டெயினே பண்ண என்ன பண்ணுறோம், கஷ்டப்படுறோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை சுற்றி எவ்வளோ வறுமைகள் இருந்தாலும் நீ என்ன பண்ணுவ, நல்லா இருப்ப. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை தான் கர்த்தர் நம்மளை நோக்கி என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரா இருக்கிறாரு. 30வது அதிகாரம் 27வது வசனம். எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் எழுந்தேன். நல்லா கவனிங்க, நம்ம நிமித்தம் சில பேர் ஆசீர்வாதத்தை பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம நிற்கிறதுனால அந்த குடும்பம் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கப்பட்ட. பாஸ்டர் நான் கிடையாது, நீங்களே உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் நிற்கிறீங்கன்னா அந்த வீடு என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கப்படணும். உங்களோட கர்த்தர் இருக்கிறாருன்ற அந்த உணர்வு அவங்க என்ன பண்ணும், புரியணும், அறியணும். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையோட கர்த்தரோட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டியது அவசியம். யாரோ ஒருத்தவங்க கடவுளை அவங்க வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வரக்கூடாது. நீங்கள் தான் கடவுளை என்ன பண்ணணும், உங்கள் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வரணும். இந்த கால வேளையில் இந்த காரியத்தை நன்றாய் புரிஞ்சுக்கோங்க. 2வது காரியம், ஹேவ் எ டிசைட் டு சக்சீட். ஜெயிக்கிறதுக்கான எண்ணம், ஜெயிக்கிறதுக்கான காரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், முக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 30வது வசனம். நீங்க யாக்கோபு தெளிவா இருக்கிறான். நான் வந்ததுனால தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நான் வரதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம், நீ ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்ப நீ பயங்கரமா செழிச்சிருக்கிற. இன்னைக்கு இந்த காலையில் கணவன் மனைவியாக இங்கே அமர்ந்திருப்பீங்கன்னா உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிங்க, உங்கள் மனைவியை பற்றி யோசிங்க, உங்கள் பிள்ளையை பற்றி என்ன பண்ணுங்க, யோசிங்க. இன்றைக்கி அப்படியே வேறு ஒரு குடும்பத்தை பற்றி, பக்கத்தில் இருக்கிற தம்பி குடும்பத்தை பற்றி, அக்கா குடும்பத்தை பற்றி, சித்தப்பா குடும்பத்தை பற்றி, இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல. முதலாவது யார் குடும்பத்தை குறித்து யோசிக்கணும், நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்களை குறித்து நம்ம என்ன பண்ணணும், யோசிக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. யாக்கோபு சொல்கிறாரு, என் பிள்ளைங்களுக்கு நான் சம்பாதிக்கிறது எப்போ, நான் உட்காந்து உனக்கே சம்பாரித்து கொடுத்துருந்தா எப்போ என் பிள்ளைங்களை நான் என்ன பண்ணுவேன், பலப்படுத்துவேன். ஏன்னா இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒருத்தவங்களுக்குள்ளே வந்தால் தான் கர்த்தராலே ஆசீர்வதிக்க முடியுமா. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த, இன்றைக்கான தேவை வந்துருச்சு, இன்றைக்கான காசு வந்துருச்சு, இன்றைக்கான ஆகாரம் வந்துருச்சு, நாளை தினத்தை குறித்து நாளைக்கு யோசிச்சிக்கலான்னு அப்படி சொல்லிட்டு போகிறவங்கள கர்த்தரால் என்ன பண்ண முடியாதான், ஆசீர்வதிக்கவே முடியாதான். தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு அல்ஃபா, அதான் சொல்கிறது, ஒரு ஆணுக்கு என்ன பண்ணணும், எண்ணம் இருக்கணும். இன்றைக்கி எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா தாழ்வாகவே இருக்குது. என் பிள்ளை சொந்த வீடு வாங்கணும்னு கூட நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, சில நேரம் யோசிக்க மாட்டாங்க. நான் நிறைய பேர் இந்த சென்னை பட்டணத்தில் பார்க்குறேன், சொந்த வீட்டை வாங்காமல் மறித்து போயிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொந்த வீட்டை வாங்காமல் மறித்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாலிபர்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து வீட்டை குறித்து என்ன பண்ணுங்கள், யோசிங்க. பாஸ்டர் எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாங்கி வச்சுட்டாங்க, தயவு செய்து அதை தூக்கி ஓரமாக என்ன பண்ணுங்கள் வைங்க. யாக்கோபு கிட்ட ஆண்டவர் சொல்கிறதே, ஆண்டவர் யாக்கோபு அழைச்சதுக்கே காரணம் என்னென்னா,
உன் அப்பா உன்னை ஆசீர்வதிச்சார் நீ ஒரு நாள் வாயை தந்து சொல்லிடக்கூடாது. நான் தான் உன்னை ஆசீர்வச்சேன்னு சொல்லணுன்றதுக்காக தான் அவனை வேறு பிரிச்சு என்ன பண்ணுறாரு, இட்னோரார். இன்றைக்கி அநேக நேரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதங்கள், இன்றைக்கி அப்பாவோட பிளெஸிங்ஸ் ஓகே, அம்மாவோட பிளெஸிங்ஸ் ஓகே, ஆனால் உங்களுது எங்கே? நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது என்ன? நீங்கள் அநேக நேரம் நினைக்கிற உங்களுக்கு எத்தனை உங்கள் பிள்ளைகளை கொடுத்துடலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு சொல்லி கொடுங்க, இது அப்பா அம்மா அது கர்த்தரோட என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கிறோம். நான் 5 சென்ட்டில் வீடு கட்டினா நீ 10 சென்ட்டில் என்ன பண்ணு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கட்டணும். இப்போ இருக்கிற சொசைட்டி எப்படி இருக்குன்னா, அப்பா ஒரு 10 சென்ட்டை கொடுத்தானா அந்த 10 சென்ட்டில் வீடு கட்டி என்ன பண்ணுறது? ஏன்னா எண்ணங்கள் குறைவாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், இந்த குறைவான எண்ணங்கள் மத்தியில் என்னால் என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது. இன்றைக்கி அநேக நேரம் ஆசீர்வாதங்களை பூட்டி போகிறது எதுனா இந்த சிந்தை தான். நம்மளால் முடியாது, நமக்கு வராது, நமக்கு தெரியாது, எனக்கெல்லாம் வராது பாஸ்டர், எனக்கு அதை பற்றி பேச தெரியாது பாஸ்டர், அந்த நாலேஜ் இல்லை. யோசிங்க. முதலாவது சொல்கிறேன், குறித்த காலத்திற்கு உங்களுக்கு மேலே வச்சிருக்கிற தரிசனத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், யோசிக்க வேண்டியது முக்கியம். சங்கீதம் 34:4. நல்லா கவனிங்க. இருதயத்தில் வேண்டுதல் முதல்ல என்ன பண்ணணும், வரணும். இன்றைக்கி என்ன நம்மளோட இருதயம் என்ன தெரியுமா, நான் இன்றைக்கி வேண்டுவேன், அடுத்த வருஷம் எனக்கு என்ன பண்ணணும். இதுதான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்கிற அனுபவமே. என்னன்னா, நான் இன்றைக்கி வேண்டுவேன், எனக்கு அடுத்த வருஷம் நடந்தோம். நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் டேட்டு. 2028 2027 எனக்கு எல்லாமே என்ன பண்ணிடணும், நடந்து முடிஞ்சோம். நான் அந்த இடத்துக்கு போனேன்னு நடக்கலை உடனே ப்ரேயரையும் விட்டுறது, அதை குறித்த தரிசனத்தையும் என்ன பண்ணிடுறது, விட்டுறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ மன மகிழ்ச்சியோடு உன் மேலே என்ன இருக்கணுமா. 5வது வருஷம் வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க. ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன்றதை ஆண்டவர்கிட்ட போய் முதல்ல என்ன பண்ணுங்க, போய் சொல்லுங்கள். சில நேரம் நான் பேசுகிறதுலாம் சில நேரம் என் அப்பா அம்மாலாம் சிரித்தது உண்டு, என் மனைவி சிரித்தது உண்டு. ஆனால் அந்த சீசன் நான் ஒரு வாட்டி அதுக்குள்ளே கடந்து போகும்போது இப்போ என் மனைவியோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடுச்சு. அது மாறிடுச்சு. இவர் சொல்கிறத என்ன பண்ணுறாரு, நான் சொல்கிறத செய்யலை, நான் சொன்னதே யார்கிட்ட சொன்னால் கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னா, சில நேரம் எதுவுமே அற்பமாக நினைக்காதீங்க. நான் இந்த சர்ச்சில் இருக்கிற இந்த சர்ச்சுக்கான ஒரு விஷயம் யோசித்தாலும் பெருசாக தான் யோசிப்பேன், எதுவும் சின்னதாக என்ன பண்ண மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். ஏன் உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுபடி தான் ஆண்டவருடைய கை என்ன பண்ண உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யுன்றதை புரிஞ்சுக்கோங்க. பாசிங்க 5வது வருஷம். அவரே என்ன பண்ணுவாரா, வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு நான் யாரை நம்புறேன்றான், என்ன நம்பலை, கர்த்தரை என்ன பண்ணுறேன் நம்புறேன். இன்னைக்கு நீங்களும் உங்கள் காரியத்தில் ஓட வேண்டியது நீங்கள் தான், உழைக்க வேண்டியது நீங்கள் தான், கஷ்டப்பட வேண்டியது நீங்கள் தான். ஆனால் ஒரே ஒரு காரியம் சென்டராக இருக்கணும், நான் உண்மை தான் நம்புகிறேன் ஆண்டவர். என்னது, உண்மை தான் நம்புகிறேன். 7வது வருஷம் வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன பண்ணு, காத்திரு. நல்லா கவனிங்க. நீங்க காத்திருக்கும் போது சில மனுஷங்க வந்து உங்களை எரிச்சல் மூட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க, உங்களோட பரிசுத்தத்தை குலைக்கும்படியாக சில மனிதர்கள் உங்களோட திட்டத்துக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களை கோபம் என்ன பண்ணுவாங்க, கோபமே என்ன படாத அமைதியா போ. ஏன்னா யாக்கோபோட வாழ்க்கையில யாக்கோபு எங்கேயுமே கோவப்படலை. எங்கேனாச்சும் ஒரு இடத்துல அவன் கோவப்பட்டு இருந்தான்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவனால் பெற்றுக் கொடுக்க முடியாது. ஒன்றுமே இல்லை. முதல் டைம் அவன் என்ன கேட்குறான், ராகேல கேட்குறான், லேயால் என்ன பண்ணுறாங்க, அனுப்பி விட்றாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து லாபான் நீ ஏமாற்றிட்டே, நீ பண்ணதெல்லாம் தப்பு, எனக்கு லேயாலை நீ வச்சுக்கொண்டு தூக்கி போட்டு ராகேல என்ன பண்ணல, இழுத்துக்கிட்டு கோவப்படலை. இல்லை நீங்கள் ஏமாற்றிட்ட, உன் பொண்ணு வேணாம் எனக்கு எண்ணும் வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, விட்டுட்டு போல. திருப்பி 7 வருஷம், திருப்பி அந்த 7 வருஷம் 10 முறை சம்பளத்தை என்ன பண்ணுறாராம், மாற்றிக்கிட்டே இருக்கிறாராம். ஆனால் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணல, ஓடலை. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில ஆசீர்வாதங்களை பிசாசு நம்ம வாழ்க்கையிலேருந்து எப்படி எடுத்துடுறான்னா, உங்களை கோவப்படுத்தி அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுறான், வச்சுருவான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசிங்க, உங்கள் குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதம் இல்லையா. இன்றைக்கி ஒரு இடத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்கன்னா 10 வாட்டி யோசிச்சுக்கோங்க, அந்த இடத்துக்குள்ளே நான் போகிறேன் ஆண்டவரே, அது என் குடும்பத்துக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இல்லையான்னு என்ன பண்ணுங்கள், யோசிங்க. ஏன்னா ஒரு இடத்துக்குள்ளே உள்ளே வைக்கிறதும் அவர் தான், வெளியே வர வைக்கிறதும் அவர் தான். அவர் கரத்தில் என்ன பண்ணுங்கள், காத்திருக்க வேண்டியது முக்கியம். 3வது காரியம், வளர்ச்சிக்கான கீ எதுனா, ஹார்ட் ஒர்க் வித் ஆக்ஷன். கடுமையான உழைப்பும் கிரியையும் இருக்கணும். என்ன பண்ணணும், கிரியை இருக்கணும். ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 14:23. நல்லா கவனிங்க. சகல பிரயாசத்தினாலும் என்ன உண்டா,
பிரயாசப்படணுங்க. முதல்ல இந்த சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறீங்க, ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா வாயில் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா வாயிலே என்ன பண்ணுவாங்க, நல்லா வடை சுடுவாங்க, செயல் என்ன பண்ண மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. இன்றைக்கி சில பேர் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணுன்ற எண்ணங்கள் ஓகே, திட்டங்கள் ஓகே, வாட் யூ சேவ், என்ன சேவ் பண்ணீங்க அதுக்காக? இன்றைக்கி இந்த காலவெளியில் கர்த்தர் தான் கேட்குறாரு, நீ பிரயாசப்பட வேண்டியது மிக மிக முக்கியம். நீ எந்த அளவுக்கு யோசிச்சியோ அதற்கான சேமிப்பும் உங்ககிட்ட என்ன பண்ணணும். எந்த அளவுக்கு நீ எல்லாருக்கிட்டையும் நீ பேசுறியோ அதே அளவுக்கு உன் பின்னாடி பேக்ரவுண்டில் ஐடனா யாருக்கும் தெரியப்படாத காரியங்களும் உனக்குள்ளே என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன்னா யாராலையும் டக்குன்னு 1 லட்ச ரூபாய் என்ன பண்ண முடியாது, கையிலேருந்து எடுக்க முடியாது. ரியலாக உங்களை கத்திர ஆசை நீங்கள் எடுப்பீங்க. நான் என்னோட லெவல்லேருந்து நான் சொல்கிறேன், டக்குன்னு யாராலையும் 1 லட்ச ரூபாய் எடுத்து என்ன பண்ண முடியாது. அதை நம்ம சேர்த்து வைக்கணும். இப்படி ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவை. படிங்கம்மா. உதடுனால பேசின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன வரும், வறுமை மாத்திரம்தான் வரும். இன்னைக்கு சொல்கிற சில கிரியைகள் அவசியம். ஆதியாகமம் 31 அதிகாரம் 6வது வசனம். நல்லா கவனிங்க. தாம் மனைவிகளுக்கு முன்னாடி கரெக்டாக சொல்கிறார் யாக்கோபு, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணேன். ஏன்னா வேறு யாருக்கிட்டையாச்சும் நம்ம ஏமாற்றலாம். எங்கேயுமே நான் இப்போ வேறு ஒரு சபையில் நான் ஊழியமே செய்யாமல் இங்கே வந்து நான் ஊழிய பாதையில் நான் எவ்வளோ ஊழியம் செஞ்சு தெரியுமா, நான் பாத்ரூம் கழுவணும் தெரியுமா, நான் என்ன பண்ணலாம், அடிச்சு விடலாம். அவங்களுக்கு யாருக்குமே என்னது தெரியாது. ஆனால் தான் 2 மனைவிக்கிட்டே சொல்கிறாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னது உங்களுக்கு தெரியும். ஏன் ஒரு படி மேலே போய் லாபான்கிட்டே சொல்கிறார். 30வது அதிகாரம் 26வது வசனம். நல்லா கவனிங்க. ஓனர்கிட்டே சொல்கிறாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எப்படி வேலை செஞ்சேன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அவர் நம்ம ஓனர்கிட்ட போய் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவர் சொன்னார், நீ என்ன பண்ணன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா யாக்கோபு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டு இந்த காரியத்தெல்லாம் செஞ்சான்றத சபை நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபுக்கு 2 பரிவாரம், யாக்கோபு பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்ம எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் யாக்கோபோட வாழ்க்கையை கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 31 அதிகாரம் 40லேருந்து 41. நல்லா கவனிங்க. வெயிலும் பச்சிச்சான், குளிர் என்ன பண்ணிச்சான், பச்சுது. நித்திரை என் கண்களுக்கு என்ன ஆயிடுச்சா, தூரமாயிடுச்சு. அநேக பேர் நினைக்கிறாங்க யாக்கோபுக்கு 4 பொண்டாட்டி அவர் ஜாலியாக இருந்தார். ரியாலிட்டி அது கிடையாது. சபை நல்லா நீங்கள் படித்து ஆழமாக பார்த்தா தெரியும். மனைவிகள் இருந்த இடம் வேறு, லாபான் இருந்த இடம் வேறு, யாக்கோபு இருந்த இடம் வேறு. வனாந்திரத்தில் படுத்து தூங்கின ஒரு மனுஷன். இன்றைக்கி இந்த வனாந்திர நிலைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது தயவுசெய்து ஓடிடாதீங்க. பாஸ்டர் என்னால் முடியல, தாங்க முடியல, எனக்கு வேதனை அதிகமாக இருக்குது, நான் பார்ன் இன் கோல்டன் ஸ்பூன்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மாவுக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். கோல்டன் ஸ்பூன் கிடையாது. உங்களுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு சொத்து கிடையாது. நம்ம வனாந்திர பாதையில் கஷ்டப்பட வேண்டியது அவசியம். பகல் இரவு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்கா கஷ்டப்படுறான். படிங்கம்மா. இந்த 20 வருஷ காலம் உங்களுடைய வீட்டிலே இருந்து 14 வருஷம் உங்களுடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உங்களுடைய மந்தைக்காகவும் உங்களிடத்தில் சேவித்தேன். நல்லா கவனிங்க. வெறும் 6 வருஷத்துல பணக்காரன் ஆனாருங்க. அந்த 6 வருஷத்துல பணக்காரன் ஆன விஷயத்தை தான் எல்லாருமே பார்க்குறமே தவிர 14 வருஷம் கஷ்டப்பட்டாருன்றது யாருமே என்ன பண்ணுறதில்ல. தூக்கம் கிடையாதான், கண்ணில் என்ன கிடையாதான், தூக்கம் கிடையாது. நம்ம எல்லாருமே யாக்கோபு ரிச் மேன் பார்க்குறோம். ஆனால் அந்த ரிச்னஸுக்கு ராத்திரி ஃபுல்லாக தூங்கலையாம். என்ன பண்ணலையா, ராத்திரி ஃபுல்லாக தூங்கலையா. இன்றைக்கி சபை எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஆசீர்வாதம்னே அந்த ஆசீர்வாதத்து மேலே கை போயிடுது, ஆசீர்வாதத்து மேலே கண்ணு போயிடுது. அந்த ஆசீர்வாதத்திற்காக அந்த மனிதர்கள் பட்ட பாடுகள் எல்லாரும் மறந்துடுறாங்க. தாவீது எடுத்தால் தாவீது ராஜா, இது மட்டும் தான் பேசுவாங்க. தாவீது அதே வனாந்தரத்தில் என்ன பண்ணார், கஷ்டப்பட்டார். இன்றைக்கி சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட வேண்டியது மிக மிக அவசியம். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்கள், சொல்லித்தாங்க. அநேகரோட எண்ணம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அப்படி எந்தெந்த தகப்பன் தாயாக நினைக்கிறாங்களோ அந்த பிள்ளை அந்த தகப்பன் தாய் மாதிரி இருக்காது. நீங்கள் நல்லா ஆழமாக போய் அவங்க வீட்டில் போய் பாருங்கள். அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிற குணாதிசயம் அந்த பிள்ளைகிட்ட என்னது இருக்காது. திமிரான பேச்சு, நான் தான் எல்லான்ற பேச்சு என்ன பண்ணும் இருக்கும். உங்கள் பிள்ளை வாயில் அந்த மாதிரி பேச்சு வந்து அப்பயே வாயில் என்ன பண்ணுங்க, அடியே. அவன் என்ன வயசாக இருந்தாலும் பார்க்காதீங்க, வாயில் என்ன பண்ணுங்க, போடு, நீ பண்ணுறது தப்புன்றதை என்ன பண்ணு சொல்லுங்க. ஏன்னா அகங்காரங்க பேச்சுக்கு கர்த்தர் எதிர்த்து என்ன பண்ணுறாரா, நிற்கிறாரா. 4வது காரியம், பி ஆனஸ்ட். உண்மைத்தன்மையோடு என்ன பண்ணுங்க, இருங்க. ஏன்னா இது ரொம்ப கஷ்டம், உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 28:20. பரிபூர்ண
ஆசீர்வாதங்களை பெறுவான். நல்லா கவனிங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த விஷயத்தை படிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், நான் உண்மையாக இருக்கிறேன் பாஸ்டர், ஆனால் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது. என்னது எனக்கு எதுவும், எல்லாம் என் தலையில் ஏறி மேய்ச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, போயிடுறாங்க. சில நேரம் நான் சொல்லுவேன், இந்த வசனத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போய் சொல்கிறேன், யாருக்கிட்ட உண்மையாக இருக்கணுமோ என்ன பண்ணுங்கள். இது நான் சொல்லக்கூடாது பைபிள் படி, ஆனால் சொல்கிறேன், யாருக்கிட்ட உண்மையாக இருக்கணுமோ என்ன பண்ணுங்கள், உண்மையாக இருங்க. யாக்கோபு ரொம்ப உண்மையாக இருந்தார். 14 வருஷம் ஒன்றுமே என்ன பண்ணல, கிடைக்கல தான், ரொம்ப கஷ்டம்தான். 14 வருஷம் 10 வாட்டி சம்பளத்தை மாற்றுறான். அவன் நினச்சதுக்கெலாம் சம்பளத்தை என்ன பண்ணுறான், மாற்றுறான். ஆனால் யாக்கோபு என்னவாக இருந்தார், உண்மையாக இருந்தார். ஆதியாகமம் 31:38 39 வரை எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாருன்றது. ஆதியாகமம் 31 அதிகாரம். 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சிலை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு லாபான் கிட்ட, லாபான் உங்களுடைய ஆடு மாடுகளில் எந்த பாதிப்பு என்ன பண்ணல, இல்லை நான் எதையும் எடுத்து எனக்கு என்ன பண்ணல, சாப்பிடல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, மாப்பிள்ளை யாரு, இருக்கிற 2 பொண்ணுக்கும் கணவர் அவர் சொல்கிறாரு, நான் வேலை செஞ்சேன், ஒன்றுத்தையும் நான் ஏமாற்றி என்ன பண்ணல, எடுத்து சாப்பிடல, இல்லை எதுவும் சாவடிக்க நான் என்ன பண்ணல, உடலை ரா காலங்களில் இருக்கும்போது சிங்கம் கரடி இப்படிப்பட்ட விஷயங்கள் மந்தையை நோக்கி என்ன பண்ணுமா, வருமா, ஒன்றுத்தையும் சேதமடைய நான் என்ன பண்ணல, விடலைன்றார். யார் தெரியுமா, ஒரு வேலைக்காரன் இல்லை, மாப்பிள்ளை. அந்த குடும்பத்துக்கு யார், மாப்பிள்ளை அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நடத்தியிருக்கிறாங்க. படிங்கம்மா. நல்லா கவனிங்க, செத்து போன ஒன்றுத்தையும் நான் என்ன பண்ணலங்க உங்ககிட்ட கொண்டு வரலன்றாரு. அப்போ எந்த அளவுக்கு அதை காப்பாற்றிருப்பாருன்னு பாருங்க. படிங்கம்மா. பாரு, திருடு போயிடுச்சுன்னா, ஏன்னா திருடு போகிறத ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சிங்கம் வருது, ஒரு கரடி வருதுன்னா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். கூடவே இருக்கிறவன் திருடுவான் பாருங்க, அதை கண்டுபிடிக்கவே யாராலையும் முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய மந்த. யாக்கோபு மட்டும் அங்கே வேலைக்காரன், அங்கே நிறையா வேலைக்காரங்க இருப்பாங்க. திருடிட்டாங்களாம். ஆனால் மாமனார்கிட்ட போய் திருடு போனதுக்கு யார் கை கொடுக்குறாராம், கை எடுத்து காசை. இன்றைக்கி ப்ராஃபிட் வந்தாலும் ஓனருக்கு, நஷ்டம் வந்தாலும் ஓனருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லுது, நஷ்டம் வந்தால் யாருக்கா, யாக்கோபுக்கா. இந்த காலையில் உண்மையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பாஸ்டர், நான் உண்மையாக இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 31 அதிகாரம் 9வது வசனம். ஆடுகளை எடுத்து உன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து என்ன பண்ணிட்டாராம். யாக்கோபு உண்மையாக இருந்ததுனால லாபானோட ஆடுகளை அப்படியே எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டாராம். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப உண்மையாக இருங்க, ஆனஸ்ட்டாக இருங்க, சில மேன்மைகளை கத்தர் எடுத்து உங்கள் கையில் என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஆனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. 14 வருஷம் என்ன பண்ணோம், கஷ்டப்படணும். உங்கள் இருதயத்தில் என்ன தெரியுமா ஓடும், பாஸ்டர் அதுக்கு நான் 10 வருஷம் என்னது சிங்கத்துக்கு வாழாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் எலிக்கு நான் ஆயிடுறேன், தலையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள், நம்மளாம் இப்படி தான் கேரக்டர், கெத்தாக இருக்கிற ஒரு கேரக்டர் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி நான் ஆனஸ்ட்டாக அவங்கக்கிட்ட சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் நிறையா நேரம் இந்த மாதிரி ஒடுக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு முதல்ல யோசிப்பேன். யாராச்சும் என் தோல் மேலே கை போட்டாங்க, எனக்கு எதிர்த்து பேசிட்டாங்க, இல்லை என்னை இது பண்ணிட்டாங்கன்னா நான் அந்த இடத்துல நிற்க மாட்டேன். நான் யாரையுமே என்ன பண்ண மாட்டேன், மதிக்க மாட்டேன். நீங்கள் நான் பார்க்குற நேச்சர் எனக்கு கிடையவே கிடையாது. மன்னிப்பு கேட்குற நேச்சரும் கிடையாது, சாரி கேட்குற பழக்கமும் கிடையாது. ஆனால் என் வாயில் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா சாரி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா எனக்கு திரும்பி பார்ப்பேன், எனக்கு தான் எல்லாமே இருக்குது, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, யாருக்கிட்டையும் என்ன பண்ண மாட்டேன். ஏன் பைபிள் காலேஜ் போய் ஃபஸ்ட் இயர் பாஸ்டருக்கு எனக்கும் சண்டை. என்னது பாஸ்டருக்கு எனக்கு சண்டைனா உடனே நான் கேட்டவன் பாஸ்ட் அப்படி இல்லை, அவர் பண்ணது தவறு. ஆனால் அவர் அந்த அதிகாரத்தில் இருந்து அதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு ஈகோ கிளாஷு, என்னால் என்ன பண்ண முடியல, மன்னிப்பு கேட்க முடியல. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் வந்துடுறேன். என்னது இப்போ எதிர்க்கில் இருக்கிற அம்மா நல்ல அம்மாவாக தானே தெரியுமா சொல்லுவாங்க, செல்லம் கஷ்டப்பட்டு போயிருக்கிற, கஷ்டப்பட்டு இருந்து எங்கள் அம்மா எப்படி தெரியுமா, வந்துருப்பா. நான் இப்பயும் நான் ஆனஸ்ட்டாக சொல்லுவேன், இப்போ ஃபோன் எடுத்துமா ஓடிய முடியலம்மா, நான் ஒரு வார்த்தை எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் வந்துடுடான்னு தானோ. என்னது, ஏன்னா அம்மா அந்த அளவுக்கு லவ். ஆனால் கர்த்தர் எல்லா இடத்துலையும் என்னை நிறுத்தி என்னை இருக்க வச்சு இப்போ உங்கள் முன்னாடி என்ன பண்ணுறாரு, நிறுத்தி வச்சுருக்கிறாரு. இந்த மேன்மைக்கு காரணம் எல்லாமே சில சாக்ரிஃபைஸ் என் வாழ்க்கையில் நான் பண்ணதுனால தான் இந்த இடத்துக்குள்ளே என்ன பண்ணுறேன், கடந்து வரேன். நீங்களும் அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்குது. 5வது காரியம், ஆண்டவர் சொல்லாமல் அவர் திட்டத்தை விட்டு என்ன பண்ணாதீங்க, வெளியே போவாதீங்க. ஆண்டவர் சொல்லாமல் அவர் திட்டத்தை விட்டு என்ன பண்ணாதீங்க, வெளியே போவாதீங்க. மோஸ்ட் ஆஃப் தி கிறிஸ்டியன்ஸ் டுடே
என்ன பண்ணுறாங்கன்னா மேன்மையை அடையிற அந்த கிட்ட நொடியில் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னும் 1 வருஷம் கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, பெற்றிருப்பாங்க. ஆனால் அது முடியாமல் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கடந்து போயிருப்பாங்க. நகோமியை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். பஞ்சம்னு என்ன பண்ணுறாங்க, மோவாப் தேசத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அதனால தன் கணவனை தன் பிள்ளைகளை தான் என்ன பண்ணுறாங்க, இழக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவரோட திட்டத்தை விட்டு தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மூவ் ஆன் ஆகாதீங்க. இந்த கால வெளியில் சொல்கிறேன், வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் சில ப்ரெஷர் வருதா, சில கஷ்டம் வருதா, உங்கள் எம்டி உங்களை இழிவாக பேசுகிறான், கேவலமாக பேசுகிறான், ஈகோ கிளாஸ் ஆகி உடனே வேலையை விட்டுறேன், பேப்பர் போட்டுறேன்னு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு தெரியுங்களா, அடுத்த நாள் உங்கள் மனைவி முடிக்கும் போது தான் தெரியும் உங்கள் ஹெச்ஆரும் உங்கள் மேலே இருக்கிற அதிகாரி எவ்வளவோ நல்லவர். அவனாவது 4 ரூம்குள்ளே வச்சு திட்டினா, என் பொண்டாடி என்ன பண்ணுது, டெய்லி என்ன பண்ணுறா. ஏன் சொல்கிறேன்னா பணம் ரொம்ப முக்கியங்க. சில இடத்துல ஈகோ கிளாஸில் என்ன பண்ணக்கூடாது, ஆகக்கூடாது. அவன் திட்டிட்டு அவன் மறந்துடுவான். நம்ம மட்டும்தான் மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கணும், அவன் என்னை திட்டான், அவன் என்னை திட்டான், அவன் என்னை அசிங்கப்படுத்தினான். வந்து வீட்டில் வந்து பிள்ளைங்களை பாருங்கள், பிள்ளைங்க சிரிக்கிறாங்களா, திருப்பி வேலைக்கு என்ன பண்ணுங்கள், கிளம்பி போங்க. அடுத்த வேலை கிடைக்காம இந்த வேலை என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. பிஸ்னஸ் செய்கிறீங்களா, ஈகோ கிளாஸே வரக்கூடாது. ஒரு இடத்துல உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்களா, அவங்கள கேவலப்படுத்திட்டாங்களா, உடனே நானும் அந்த போக மாட்டேன். யாருக்கு லாஸ்ன்னு யோசிச்சிங்க, எனக்கா அவனுக்கா பார்த்தா யாருக்கு லாஸாக இருக்கும். ஒருத்தவன் நம்மளை திட்டுறானாலே அவனுக்கு எந்த லாஸுமே இருக்காது, நமக்கு தான் அந்த லாஸாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டை சும்மா மாற்றாதீங்க. இந்த காலையில் நான் இதை எழுதும் போது ஆண்டவர் உணர்த்தின ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டை நீங்கள் மாற்றும் போது 10 வாட்டி யோசிங்க. ஆண்டவர் சொன்னால் என்ன பண்ணுங்கள், மாறுங்க. ஏன்னா சில நேரம் வீடு மாறுறதுனால நிம்மதி கெட்டு போயிடும். என்ன கெட்டு போயிடும், நிம்மதி கெட்டு போயிடும். ஏரியாவை சிட்டியை மாற்றாதீங்க. கடைசியாக அன்பாய் சொல்லுகிறேன், சபையை என்ன பண்ணாதீங்க, மாற்றாதீங்க. சபை நீங்கள் நேசிக்கிறீங்க, இது தாய் சபைன்னு நினச்சிங்கன்னா, இது ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரு, ஆண்டவர் என்னோடு இடைப்படான்னு நினச்சிங்கன்னா, சபையை என்ன பண்ணாதீங்க, சும்மா மாற்றாதீங்க. ஒரு சபையில் என்ன பண்ணுங்கள், கீழ்பட்டு அந்த சபைக்கு என்ன பண்ணுங்கள், உத்தரக்காரனாக என்ன பண்ணுங்கள், இருங்க. ஆதியாகமும் 31வது அதிகாரம் 13வது வசனம். அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரார் இருக்கிற தேசத்திற்கு போ என்று சொன்னார் என்றார். கர்த்தர் இப்பதான் அந்த இடத்த விட்டே போக சொல்றார். ஆனா யாக்கோபு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசேப்பு பிறந்தோடனே இடத்த விட்டு போன என்ன பண்ணிட்டான். நீங்கள் நிறைய நேரம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய இஷ்டங்களான காரியங்கள் தோணும், அதெல்லாம் நம்ம பண்ணிட முடியாது. நான் ஆண்டவரோட பிள்ளைன்னு இந்த காலவெளியில் சொல்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சைன் கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்க. சில நேரம் 7 வருஷம் நான் தான் சொல்லுவேன். சாமுவேல் 7 நாளில் வரன்றதுக்கு வரல, கீழ்காலுக்கு சாமுவேல் சவுல் இறங்கிட்டார், பலி செலுத்த எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு, ஆண்டவர் முடிச்சிட்டார். என்னது ஆண்டவர் சில நேரம் ஆண்டவர் காத்திருக்க சொன்னார்னா காத்திருக்கு. சில நேரம் நான் மூவ் பண்ண போகிறேன் பாஷன் ஒன்றுமே இல்லை, உட்காந்து யோசிங்க. மூவ் பண்ணால் யாருக்கு நஷ்டம், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நஷ்டம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மூவ் பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். சபை இந்த காலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்லாமல் யாக்கோபு மூவ் பண்ணியிருந்தார்னா ஒன்றுமே இல்லாமல் வந்திருப்பான். வெறும் 4 பொண்டாட்டிங்களையும் 11 பிள்ளைங்களையும் ஒரு பெண் பிள்ளைங்களையும் என்ன பண்ணியிருப்பான், அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருப்போம். 6வது காரியம், பர்சியூ தி பீஸ், சமாதானத்தை தேடுங்கள். இந்த காலைவேளையில் சொல்கிறேங்க, சமாதானத்தை முதலாவது உங்கள் வீட்டுக்குள்ளே தக்க வச்சுக்கோங்க. அதுவும் ஆண்கள் இங்கே இருப்பீங்கன்னா மிக கவனமாக கவனிங்கள். ஆதியாகமம் 31:4. வெளியிலே தன் மந்தையிடத்தை அனுப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பைய தேவன் கூட இருக்கிறார். என்னால் ஏற்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு உரிய செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. மாமனார் மூஞ்சி மாறிடுச்சான். என்னது, மாப்பிள்ளைக்கு யார் மூஞ்சி மாறிடுச்சா, மாமனார் மூஞ்சி மாறிடுச்சா. இந்த காலகட்டத்தில் மாமனார் மூஞ்சி கொஞ்சம் மாறட்டோம்லாம். இப்போ இருக்கிற மாப்பிள்ளைக்கு என்ன தெரியுமா, எடு பொட்டி படிக்கலாம், கிளம்பு நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணலாம் போகலான்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, தரன்னு அங்கே பேச்சுவார்த்தையே இருக்காது. ஆனால் யாக்கோபு போய் நேராக தன் மனைவி கிட்ட போய் பேசுகிறான். அப்பா, உங்கள் அப்பா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, அந்த மனுஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான், அவன் மூஞ்சில் என்ன பண்ணுறான், வன்மத்தை காமிக்கிறான், நம்ம என்ன பண்ணலாம், உங்கள் அப்பாவுக்கு நான் எல்லாமே நல்லது தான் பண்ணேன், என்ன பண்ணேன், நல்லது தான் பண்ணேன், ஆனால் அவன் மூஞ்சில் எனக்கு என்ன காட்டுறான்னா வெறுப்பை என்ன பண்ணுறான் காட்டுறான்னு மனைவி கிட்ட என்ன பண்ணுறாரு
கேட்கிறார். யாக்கோபு நினச்சா நீ வா எல்லாரும் என் பின்னாடி வா நம்ம போகலாம், எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஈசான்னு சொல்லி என்ன பண்ணல, கூப்பிடல. சபை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு அந்த இடத்த விட்டு நான் மூவ் பண்ண போகிறேன்னா என் குடும்பம் என்னவாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். இந்த காலையிலேயே சொல்கிறேன், இந்த வீட்டை மூவ் பண்ணுறது இல்லை இடத்த எல்லா யோசனையும் இந்த காலகட்டத்தில் பெண்கள் தான் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக எடுக்கிறாங்க. எனக்கு கூட என் வீட்டெல்லாம் போய் காமிச்சு என் பொண்டாட்டி சிக்னேச்சர் போட்டால் தான் என்ன பண்ண முடியும், அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். நான் எல்லா வீட்டுக்கிட்டு போய் காட்டுவேன், பார்த்துட்டு ஆமாம் வேணாம்ப்பா அப்பா வேணாம். கடைசி ஒரு வீடு நான் காலில் கையில் விழுந்து இந்த வீடு தான் என்னது வேணும். இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, பெண்களாக நீங்கள் இருக்கிறீங்க, கணவனுக்கும் பிடிச்சிருக்கா நம்ம செய்கிற செயல், கணவனுக்கும் பிடிச்சிருக்கா, ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீடு கணவனுக்கும் பிடிச்சிருக்கா, கணவனுக்கும் என்னவா இருக்கு தோதா இருக்கான்னு கேட்டு அந்த இடத்துக்குள்ளே என்ன பண்ணுங்க போகிறது மிக முக்கியம். 16வது வசனம் வாசிங்க அதுலேயே. தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உரியது. இப்போ பாருங்க மனைவி எப்படி பேசுகிறா பாருங்க. மனைவியும் புருஷனுக்கு தோதா பேசுகிறாரு. இது எல்லாமே நம்மளுடைய பிள்ளைக்கு. மனைவி நல்லா கவனிங்க, நீங்கள் மனைவியாக இருப்பீங்கன்னா நீங்கள் யாருக்கு பேசணும்னா கணவனுக்கு பேசணும். என்ன பேசணும், கணவனுக்கு பேசணும். என்ன இருந்தாலும் நம்ம அப்பா தான், என்னது மூஞ்சி கொணலாக போனது நம்ம அப்பா தான். ஆனால் பேசணும்னு ஒரு இடம் வந்தால் நம்ம யாருக்கு பேசணும், ஏன்னா இந்த இடத்துல அப்பா இல்லை. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பா இல்லை. கணவன் மனைவியாக இருக்கும்போது யாரை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க, கணவன் என்ன பண்ணுறாங்க. இங்கே மனைவியாக இருப்பீங்கன்னா, நல்ல மனைவியாக இருக்க விரும்புகிறீங்கன்னா கணவனை விட்டு கொடுக்காம என்ன பண்ணுங்கள் பேசுங்க. பேசும்போது நல்லா எப்படி பேசணும் நல்லா கற்றுக்கோங்க. தான் பிள்ளைகள் தான் குடும்பம், எங்கள் அப்பாவோடதெல்லாம் எனக்கு தான் நமக்கு தான் சொந்தம், வாப்பா வீட்டை விட்டு என்ன பண்ணலாம் போகலாம். அந்த மனுஷனுக்கெல்லாம் எதுவும் என்ன பண்ண தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குடும்பத்திற்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே இந்த சமாதானம் இருக்க வேண்டியது அவசியம். ஏன் பாஸ்டர் இந்த சமாதானம் இருக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் அப்போ தான் உங்ககிட்ட பேசுவார். நான் சொல்கிறது புரியுதா? இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறத நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கார் கூட சண்டை, உங்கள் மனைவி கூட சண்டை, அப்போ உங்கள் ஜப வேலையில் கத்துறவங்க கூட எப்படி இடைப்படுறாருன்னு யோசிச்சு நல்லா ஜபிக்கிறீங்கன்னா நான் சொல்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சில நேரம் ஜபிக்க முடியாது, சில நேரம் ஜபத்தில் ஒன்றுமே கிடைக்காது, சில நேரம் ஆண்டவர் பேசுறது நம்மளால் நம்ப முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. சில நேரம் கணவர் தப்பு பண்ணுறாங்கன்னா அதை உணர்த்துவார், அது வேறு. மனைவி தப்பு பண்ணால் உணர்த்துவார், அது வேறு. நான் என்ன சொல்கிறேன், நார்மல் ரிலேஷனல் திங்ஸ் காரியத்துக்கு நீங்கள் போய் ஜபிக்கும் போது ஒரு மாதிரி ட்ரையாகவே போகும். ஏன் ட்ரையாக போகுதுன்னா நம்மளுக்குள்ளே என்ன இல்லை, பீஸ் இல்லை. பிள்ளைங்க நம்ம கூட சண்டை போட்டாங்க, நம்ம பெற்றெடுத்த பெண் பிள்ளைங்க நம்ம கூட சண்டை போட்டாங்கன்னா நம்ம ஜபவேளையில் நீ போய் உட்காந்து பாருங்களா, ஒரு மாதிரி அழுத்தமாகவே இருக்கும், நம்மளால் சரியாக ஜபிக்க முடியும். ஏன்னா இந்த காலையில் நீங்கள் வந்து நான் ஆராதனை நீங்கள் யாருமே வரலன்னா எனக்கு எதுவுமே என்ன பண்ணல வரல. ஏன் இதுனா நம்மளுக்கு பீஸை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சபை இழந்துடக்கூடாது, நம்ம குடும்பம் இழந்துடக்கூடாது. கடைசியாக 7வது காரியம், பில்ட் எ கிரேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். கர்த்தருக்குள்ள ஒரு நல்ல உறவை கட்ட வேண்டியது மிக மிக அவசியம். அதில் முதல் பாயிண்ட் கொடுப்பதை குறித்து நான் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். ஆதியாகமம் 28:22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி. நல்லா கவனிங்க, நீங்கள் தருகிற எல்லாத்துலேயும் நான் என்ன பண்ணுறேன், உமக்கு இந்த வேர்டு தசமமாகம் என்று இந்த இடத்துல நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் சபை உட்காந்து யோசிச்சு பாருங்கள். இவர் 2வது மனுஷன் தசமபாகம் கொடுக்கறதுக்கு. யார் 2வது மனுஷன்? யார் அப்போ முதல்ல கொடுத்தானா? நான் எங்கேயுமே பேசியிருக்கிறேன். ஆபிரகாம் என்ன பண்ணார், கொடுத்தாரு. நடுவில் ஈசாக்கு கொடுக்கல, என்ன பண்ணல, ஈசாக்கு கொடுக்கல. இப்போ அப்பா கிட்ட இருக்கிற பழக்கம் தான் பிள்ளை கிட்ட என்ன பண்ணும். அஃப்கோர்ஸ் அப்பா எப்படியோ பிள்ளை அப்படி. ஆனால் இந்த பிள்ளை மாறி என்ன பண்ணுறாரு, கொடுக்குற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு, எடுக்கிறார். ஏன் யாக்கோபு ரியலாகவே சம்திங் இஸ் ஸ்பெஷல், ஏன் ஆண்டவரோட பார்வையில் அவரை இஸ்ரேலாய் மாற்றினார்னா, அவர் எல்லாமே ஆபிரகாம மாதிரி. யாரை மாதிரி? எல்லாமே ஆபிரகாம மாதிரி. கிட்டத்தட்ட தன் தகப்பனிடம் இருந்து கற்றுக்கொண்டதை காட்டிலும் யாக்கோபு யார் இடத்துலேருந்து அதிகமாக கற்றுக்கொண்டாருன்னு கேட்டால் ஆபிரகாம் கிட்டேருந்து என்ன பண்ணார், கற்றுக்கொண்டார். நீங்கள் கேட்போம், பாஸ்டர் என்ன பாஸ்டர் ஆபிரகாம் இருந்தாரான்னு கேட்பீங்க எல்லாரும். ஏன்னா ஆபிரகாம் 175 வருஷம் என்ன பண்ணாரா, உயிரோடு இருந்தாரா. யாருக்கு அவருக்கு 100 வயசு அப்போ என்ன பண்ணுது, குழந்தை பிறக்குது. ஈசாக்குக்கு 60 வயசுல என்ன ஆகுது, குழந்தை பிறக்குது. அப்போனா 15 வருஷம் யாக்கோபு யாரோட இருந்திருப்பார், தன் தாத்தாவோட இருந்திருப்பார். தன் தாத்தா தன் பேர பிள்ளைக்கு தகுதியானது என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், கிவிங் இட்ஸ் டீச் பை யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ கொடுக்கறத மாத்திரம் சொல்லி கொடுக்காதீங்க. நான் லாஸ்ட்டு சொன்னேன், கொடுக்கறதுக்கு முன்னாடி 5 ஸ்டெப்ஸ் இருக்குது.
அது எல்லாத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு அது மறந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம சர்ச்சோட யூடியூப் சேனல் இருக்குது, அதை எடுத்து என்ன பண்ணுங்கள். ஏன்னா கிவிங்கிறதே லாஸ்ட்டு. முன்னாடி என்ன இருக்குது, 5 இருக்குது. 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுக்கறதோட மேலே இருக்கிற 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் எவ்வளோ அழகாக என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாம் சொன்ன மாதிரியே இவனும் என்ன பண்ணுறான், சொல்கிறான். 2வது காரியம், ஆபிரகாம் கிட்ட இருந்து கற்றுக்கின ஒரு காரியம், ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24. நல்லா கவனிங்க. பிந்தி என்ன பண்ணானா, நீங்கள் ஆபிரகாமோட லைஃப்பை போய் எடுத்து பாருங்கள், தனித்திருப்பார். பைபிள் எடுத்து நீங்கள் படித்து பாருங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க, எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டவங்க, என் மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க, என் கணவன் ரட்சிக்கப்பட்டவங்க, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டவங்களாம் தூக்கி குப்பையில் போடுங்க. ஜபம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா தனியாக போயிடுது. நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் உங்களுக்கு சொல்கிற ஜஸ்டின் என்கிற நான் என்றது ரொம்ப முக்கியம். நானும் அணுஆரன் அது வேறு. ஆனால் ஜஸ்டின் நான்றது என்னது, நீ தனியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. இன்றைக்கி இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருமே, பாஸ்டர் நான் சபையில் கூடி ஜபிக்கிறேன், நான் வீட்டில் என் குடும்பத்தோடு சேர்ந்து கூடி, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் இது எல்லாமே இல்லாமல் தனித்து ஜபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். படிங்க பிரதர். நல்லா கவனிங்க. சில நேரம் ஜபத்தில் உங்கள் தனிப்பட்ட அறையில் போராட வேண்டியது மிக மிக அவசியம். சில தேவைக்காக, சில ஆசீர்வாதங்களுக்காக, சில மேன்மைகளுக்காக நீங்கள் போராட வேண்டியது அவசியம். 14 வருஷம் ஆனாலும் அமைதியாகிடாதீங்க. என்ன ஆகிடாதீங்க, 14 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், நடக்குமானே தெரில, என்னால் வீடு கட்ட முடியுமாவே தெரில பாஸ்டர். இல்லை இங்கே இருக்கிறீங்க, வீடை கட்டிட்டீங்க, அதுதான் உங்கள் வீடுன்னு நினைக்காதீங்க. அதை விட பெரிய வீடு என்ன பண்ணுங்கள், கட்ட யோசிங்க. அதுக்காக பிரயாசப்படுங்க, அதுக்காக ஜோம் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வீடு 10 மணிக்கு கேட்டால் தயவுசெய்து பத்தாது. அது பத்தாது. எங்கள் அப்பா ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறான், அந்த வீட்டில் காரை கூட என்ன பண்ண முடியாது. என் ஒய்ஃபு கலாய்ப்பா, எலி கூண்டு மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, கட்டி வச்சுருப்பார். ஆனால் அவங்க அப்பா அம்மா வீடே கட்டலை. அதை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க மேடம், பேசவே மாட்டாங்க, சும்மா ஜாலியாக சொன்னாங்க. இன்றைக்கி சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, போராட வேண்டியது மிக மிக அவசியம். 26 வாசிங்கம்மா. நிறைய நேரம் கத்த நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய இருதயம் என்ன தெரியுமா இருக்கும், நான் போறேன். என்னப்பா என்ன பண்ணுங்க. நீங்க நினைக்கிறீங்களா கத்தர் கேட்ட உடனே கொடுக்குற? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. என் கத்தர் இறக்கமானவர் கேட்ட உடனே கொடுத்துறாரு. அவருடைய இருதயம் எப்படி தெரியுமா, நான் போறேன். என்ன பண்ணு, சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அநேக நேரம் நினைக்கிறோம் நான் ஜெபிச்சிட்டேன் பாஸ்டர்னா, அவரோட மைண்ட் செட் எங்கே தெரியுமா இருக்குது, நான் போகிறேன். என்ன அநேக நேரம் நீங்கள் ப்ரேயர் ரூமில் போய் ஜபிக்கும் போது நான் நல்லா ஜபிச்சுட்டுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர் என்னை விட்டு நான் என்ன பண்ணுறேன், போகிறேன்றார். படிங்க பிரதர். நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்றார். இந்த வார்த்தையை யாரால சொல்ல முடியும் தெரியுமா, ராத்திரியிலிருந்து விடிய ஜெபிக்கிறவனால தான் என்ன பண்ண முடியும். அசால்ட்டாக அந்த இடத்த படிக்கும்போதெல்லாம் கடந்துருவோம். ராத்திரி ஆரம்பித்த ஜபம் பொழுது விடியும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லிட்டு போகிறார், போதும் நான் கிளம்புறேன்னாரு. அப்போ பிடிச்சி கேட்குறான், நீங்கள் ஆசீர்வதிக்காமல் இந்த இடத்த விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இன்றைக்கி இந்த பிள்ளைங்க டேடி கிட்ட சைக்கிள் வேணும், இந்த கேம்ஸ் விளையாடுற விஷயம் வேணும்னு அடம் பிடிப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட அடம் பிடிக்கணும்னா கத்தர்கிட்ட என்ன பண்ணணும், அடம் பிடிக்கணும். என் பொண்ணுலாம் அப்படி ஊழ்ந்து காலை வச்சு அழுதானா நிறுத்தவே மாட்டா, காலில் ரத்தம் ஊற்றும். நானே பார்த்து மிரண்டுருவேன். காலில் கொலுசை கட்டினதுக்கான காரணமே 2 கொலுசு கீச்சு சதை கித ரத்தம், வீடு ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும், ஒரு வயலன்ஸாக இருக்கும் வீடு. நீ கொலுசு வேணாம் எது வேணாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அவுத்து விட்டேன். இப்போ அழுதாலும் நீ அழுதுன்னு கடை என்ன பண்ணிட்டேன், விட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கத்தர்கிட்ட நம்ம அடம் பிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 16:9. நல்லா கவனிங்க. நம்மளோட இருதயம் நம்ம வழிகளை யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறவங்களும் கூட. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு திட்டம் இருக்குன்னா, ஒரு 2 வருஷத்துக்கான திட்டம் இருக்குன்னா, இன்றைக்கி எப்படி பேசுனா பெரிய திட்டங்களை உங்கள் இருதயத்தில் டெய்லி என்ன பண்ணுங்கள், யோசிங்க. நம்மளுடைய நடைகளை யார் உறுதிப்படுத்தணுங்க, நம்மளோட ஜபத்தை யாருங்க உறுதிப்படுத்தணுங்க, கர்த்தர். இதை தான் அநேக நேரம் மறந்துடுறோம். இன்றைக்கி சில நேரம் நம்மக்கிட்ட பணம் இருக்கும், ஒரு பொருளை வாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறதுலாம் சில பேருக்கு புரியும். சில காரியம் நம்மக்கிட்ட வாங்க எல்லாமே இருக்கும், ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஏன்னா அதை உறுதிப்படுத்த இன்னும் கர்த்தர் என்ன பண்ணல, உடலை. அதுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், சில இந்த ஏசியை கூட நம்மளால் உடனே இன்றைக்கி போய் காசு கொடுத்து வாங்கிட முடியும். இஎம்ஐ போட்டு அதை என்ன பண்ணிட முடியும், வாங்கிட முடியும். ஆனால் வாங்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க.
ஏன்னா அதுக்காக ஜெபிக்கலை, அதுக்காக பிரயாசப்படல. ஒரு பெரிய சபை பல லட்சங்களை செலவு பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஏசி வாங்குற இடத்துல போயிட்டு ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணல, ஏசி போட அலோவ் பண்ணல. அவங்க ஆரம்பிக்கும் போது என்ன திட்டம் திட்டாங்கன்னா, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், எல்லாம் பால் சீலிங்லேருந்து சைடில் வால்லேருந்து எல்லாம் பின்னாடிலாம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. நானே எல்லாம் எல்லாமே போயிடுது. கடைசி நோடி ஹவுஸ் வந்து சொல்லிட்டாங்க, ஏசி என்ன பண்ணக்கூடாது, மொத்தமாக வேஸ்ட், செலவு பண்ண 3 லட்சம் வேஸ்ட். 50,000 ஏசிக்கு என்ன பண்ணிட்டாங்க, புக்கும் பண்ணிட்டாங்க. 60,000 ஏசி புக் பண்ணிட்டாங்க, பணத்தையும் ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்க. சபைக்கு வரத்துக்கு ஏசி காத்திருக்கு, ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணுற நிலைமை. ஏன் சொல்கிறேன்னா, பணம் இருக்கும், கையில் பலன் இருக்கும், நம்மக்கிட்ட என்ன பண்ணாது, வராது. ஏன் வராதுன்னா, ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். உடனே அந்த சபை ஜெபிக்கலைன்னு நான் சொல்ல வரல, எனக்கு தெரியல, அதை நான் ஃபீல் பண்ணும்போது நான் அப்படி ஃபீல் பண்ணேன். ஜெபிக்கலையோ, இன்றைக்கும் எனக்கு கிடைக்க வேண்டியதுக்கு நிறையா காரியத்துக்கு நான் என்ன தான் குற்றப்படுத்திப்பேன். நான் என்ன பண்ணல, சரியாக ஜெபிக்கலையோ. என்னாகமும் 6ஆவது அதிகாரம் 24 26 அநேகர் ஒரு காரியங்களை சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து ப்ராஸ்பரிட்டி வந்து தப்புன்றாங்க. ப்ராஸ்பரிட்டின்றது தப்பு கிடையாது, சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது சபையோடு விசுவாசியோடு இணைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் மட்டும் இல்லை, இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் அதான் சொல்கிறார், நான் என்ன பண்ண உடனே ஆசீர்வதிப்பேன். படிங்கம்மா. நல்லா கவனிங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு தான் உங்களை காப்பாராம். காத்துட்டு ஆசீர்வதிக்கிறவர் இல்லை, ஆசீர்வதிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாராம், காப்பாராம். படிங்கம்மா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். நல்லா கவனிங்க, உங்க பிள்ளைகளை அடிக்கடி ஆசீர்வதி. என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை அடிக்கடி ஜப வேலையில் அமர்ந்து என்ன பண்ணுங்க, சில வாக்கு தத்தங்களை சொல்லி உங்க பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அதை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதமாக மாற்றுவார். இன்றைக்கி பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் போதே ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள். அவங்கள நோக்கி என்ன பண்ணுங்க, என் பிள்ளை நல்லா இருப்பான். சொல்கிறது புரியுதா? ஆண்டவரே, என் பிள்ளை நல்லா இருக்கணுன்றதுக்கும் என் பிள்ளை நல்லா இருக்கணுன்ற வாக்கு தத்தத்தை பிள்ளை மேலே தெளிக்கிறதும் வேறு. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன பண்ணுறது இருக்குது. நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ப்ரேயர் இடத்த விட்டு நீங்கள் எழுந்திருக்கும் போது நான் பண்ணுறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்கள் பண்ணலாம். நான் எப்போ அந்த அனைட்டிங்கை நான் ஃபீல் பண்ணுறேனோ, நான் ஜபத்தில் நான் எப்போல்லாம் ஃபீல் பண்ணுறேனோ, என் பிள்ளைங்க 2 பேரும் பிளஸ்ட்டு, என் மனைவி பிளஸ்ட்டு. நேராக அந்த இடத்த விட்டு நேராக நைட்டு எழுந்து வந்து மணி 1 மணியாக இருந்தாலும் 2 மணி இருந்தாலும் அவங்க தலையில் வந்து கை என்ன பண்ணுவேன். இதை பண்ணுங்கள். உங்கள் கிருபையாக உங்கள் பிள்ளைங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற காலத்திலேயே உங்கள் பிள்ளை தலையில் என்ன பண்ணுங்கள், ஜபம் முடிச்சுட்டு நேராக வந்துடாதீங்க, வந்து படுத்துடாதீங்க, இல்லை பேச ஆரம்பிச்சிடாதீங்க. ஜபம் முடிச்சு நீங்கள் வரீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் நீங்கள் எத்தனை நைட்டு பண்ணியிருக்கலாம், காலைல பண்ணியிருக்கலாம், உங்கள் பிள்ளை வந்த உடனே உங்கள் பிள்ளை தலையில் கை வச்சு என்ன பண்ணுங்கள். இன்றைக்கி தகப்பன் தாய் பிள்ளை தலை மேலே கையை வைக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன், உங்களை விட ஒரு பர்ஃபெக்டான ஒரு சோல் உங்கள் பிள்ளையை ஆசீர்வதிக்க முடியாது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஒரு தகப்பன் தாயால் தான் பரிபூர்ணமாக தன் பிள்ளையை என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அந்த இருதயம் தான் ஆண்டுகிட்ட போய் அனுதினமும் ஏங்கும். 24 hours எது என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஏங்கும்னா என்ன பண்ணும், இந்த இருதயம் ஏங்கும். நீங்கள் சொல்கிற சும்மா பாச நான் சபைக்கு வந்தேன் போனேன், என் பிள்ளை இப்போ தான். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளை மேலே தலையில் கையை வைங்க. யாரும் நம்ம பிள்ளை மேலே தலையில் கை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி சொல்கிறேன், அவனுக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவி இருக்குது நமக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் பிள்ளை மேலே அனுதினமும் உங்கள் கையை வைக்கிற இடத்துல இருக்கணும்னா நல்லா செபிக்கணும். உங்கள் பிள்ளைக்கு எவ்வளோ சொத்து தரீங்களோ அதை விட இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கை வச்சு என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரை மணி நேரமோ ஒரு 15 நிமிஷமோ நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நிறைஞ்சி அந்த மொமெண்டம்குள்ளே வந்துட்டீங்க. அந்த ஜப வேலையில் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க. நான் எல்லா நாளும் சொல்லலை, ஏன்னா எல்லா நாளும் ஜப நேரத்தில் போய் உட்காந்துட்டு நம்ம வரும்போது அதை ஃபீல் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் யூ வில் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் in the midst of your hard situations. நேராக அவங்க பிள்ளை தலை மேலே என்ன பண்ணுங்கள், கை வைங்க. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, உங்கள் கரங்கள்லேருந்து அது உங்கள் பிள்ளை மேலே இறங்கும், அது கிரியை செய்யும். இருக்கிற இடங்களை கண்களை மூடி பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேளையில் வந்திருக்கிற யாவரையும் கரங்களில் தாழ்த்துக்கிறோம்.
அப்பா கேட்ட வார்த்தைகளை அப்பா எங்களை இருதயத்துக்குள்ள நாங்கள் விதைத்து கொள்ள அப்பா இந்த 7 சாவிகளை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் உருவாக்கி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா வளர்ச்சியை நோக்கி அப்பா நாங்கள் செல்ல, எங்கள் சபைகள் செல்ல, எங்கள் குடும்பங்கள் செல்ல, எங்கள் பிள்ளைகள் செல்ல அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில் தாழ்த்துக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே நீர் மூடி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.